இந்த பன்னீர் நானே செஞ்சது, நம்ப முடியுது அவங்கனால. எனக்கு என்னமோ இந்த பன்னீர் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். என்கிட்ட யாராவது ஒரு 10 கிலோ பன்னீரை கொடுத்து இதை கட் பண்ணி கொடுக்குறியான்னு கேட்டால் கொடுங்க கொடுங்கன்னு வாங்கி அழகாக மெல்லீஸாக சாட்டிஸ்ஃபைங்காக கட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக அந்த பன்னீர் செஞ்சது நான் கிடையாது, ஆனால் அந்த ரெசிபி வந்து என்னோடது தான். நான் தான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பக்குவமாக பதமாக பண்ணாதான் பன்னீர் கிடைக்கும்ப்பா அப்படின்ட்டு. யாருக்குன்னா மில்கி மிஸ்ட்டுக்கு. மில்கி மிஸ்ட் வேற யாரும் கிடையாது, எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய அவங்களுடைய சித்தப்பாவுடைய அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. அதில் 2வது பிள்ளையோடைய மாமனாரோடைய சகல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோடைய ஒன்று விட்ட அத்தை பையன் தான் மில்கி மிஸ்ட். எனக்கு பப்ளிசிட்டிலாம் பிடிக்காது, அதான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். அப்படி பார்த்தா எங்கள் ஒன்று விட்ட பெரியம்மா பொண்ணு தான் ஸ்ரேயா கோஷல். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் சிங்கிங் கிளாஸ்லாம் போனோம். என்ன எனக்கு லைட்டாக சுருதி விலகிருச்சு, அதோட விலகி இந்த பக்கம் வந்துட்டேன். அவங்க அப்படியே சிங்கிங் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க. சரி விடுங்க, அதெல்லாம் இதுக்கு இப்போ பேசிக்கிட்டு. என் பையனுக்கு பன்னீர் சாதம் செஞ்சு கொடுத்தேன், அதோட ரெசிபி சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு மிளகாயத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்துட்டு அந்த மசாலா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். திரும்ப அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக இன்னொரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மசாலாவுக்கு சில்லி பவுடர், மல்லி பவுடர், கரம் பவுடர், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்சிங் போட்டுக்கோங்க. ஐயோ நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என் மயன் பன்னீரை திண்டு முடிச்சிருவான் போல். அவன்கிட்ட இருந்து பிடுங்கி இதுக்குள்ளே போட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டு. இப்படி பரட்டினோம்னா பன்னீர் நல்ல மசாலாவோட கோட் ஆயிரும். இப்போ வடிச்சு வச்ச சாதத்தை அப்படியே பரபரன்னு பரவலாக தூவி இங்கிட்டும் அங்கிட்டும் போட்டு கிளறணும்னா பன்னீர் சாதம் ரெடி. பார்க்கவே எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக இருக்குல்ல. அவ்வளோதான். இது அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி உப்பு தண்ணியில் ஆப்பிளை போட்டு முக்கி அதையும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு அனுப்பி விட்டாச்சு. மிச்சம் இருந்த பன்னீர் சாதத்தை காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக 2 உருண்டையை உருட்டி வாயில் போட்டுக்கிட்டேன்.